எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கன்னி ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025. ராகுவை பொறுத்தவரையில் ருண ராகுவாக பெயர்கிறார். அதாவது பாபக்கோள்கள் மறைவது நல்லது என்பது ஒரு அடிப்படை ஜோதிட விதி. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். ஆகவே 6ஆம் இடத்தில் ராகு அமரும்போது அந்த அந்த கெடு பாவகத்தினுடைய ஆதிபத்தியங்களும் அழிகிறது. அப்போது 6ஆம் இடத்தினுடைய அந்த ஆதிபத்திய பலன்கள் என்று சொன்னால் ருண ரோக சத்ரு. அப்போ கடன் முழுவதுமாக அழிகிறது. கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய பொருளாதாரம் உயர்கிறது. அதே போல் உடலை வருத்தி வந்த அல்லது உடலுக்கு அசௌகரியமாக இருந்து வந்த சில நோய்களுக்கு, சில உடலியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது. அதே போல் தன்னை எதிர்த்தவர்கள் தானாகவே விலகி செல்லுகிறார்கள், அல்லது முழு பலத்தோடு இருந்த எதிரிகள் பலம் இழக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் நோய் இல்லை, எதிரிகள் இல்லை, கடன் இல்லை என்றால் உண்மையாகவே அது ஒரு ராஜ வாழ்க்கை தான், இல்லைங்களா? அப்போ அந்த சுகபோகமான வாழ்வை ராகு இந்த பயிற்சியில் உங்களுக்கு தருகிறார். வாழ்வில் எதிர்பாராத சில திருப்பு முனைகள், ஏற்றங்கள் இருக்கும். அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். கேதுவை பொறுத்தவரையில் விரயக்கேதுவாக இருக்கிறார். செலவினங்கள் கட்டுக்குள் வரும். அந்த விரய வழிகள் அடைபடும். அலைச்சல் குறையும். நல்ல தூக்கம் இருக்கும். அந்த தூக்கமின்மையால் அல்லது அலைச்சலால் ஏற்பட்ட அந்த உடல் உபாதைகளுக்கு ஒரு அருமருந்தாக இது அமையும். ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். தலயாத்திரை செல்லுவது அல்லது தன்னுடைய மத தலங்களை புதுப்பித்தல் அல்லது அதற்கு கைங்கரியங்கள் செய்வது போன்ற வாய்ப்புகள் இது காட்டுகிறது. தர்ம காரியங்களை செய்ய தூண்டும். இந்த நிலையில் காலில் பாதத்தில் அடிபடுவது அல்லது வலி உணர்வை தரக்கூடிய அளவிற்கு சில பாதிப்புகளை காட்டுகிறது. கூடுமானவரை பொதுவெளியில் செல்லும்போது அல்லது காட்டுப்பகுதி அல்லது வேறு ஏதேனும் கிராமப்புறங்களாக இருந்தால் வெளியில் செல்லும்போது காலணி அணிவது நல்லது. அதே போல் விஷ பூச்சிகள் அல்லது ஜந்துக்கள் இவைகளிடமிருந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதனால் பாதிப்பை இது காட்டுகிறது. நன்றி.